சமீபத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள்னா நான் ஒன்று ரெண்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதில் வரிசையெல்லாம் கிடையாது, முதல் இடம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டண்ட்டான ஒரு படங்கள் தான் ஒவ்வொரு சமயத்தில் நமக்கு பிடிக்கும். முதல்ல எனக்கு வந்து ஒரு படம் பார்த்து ஒரு புல்லரிச்சு அந்த எமோஷ்னலி கனெக்ட் ஆகி அழ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் காதலுக்கு மரியாதை. அப்போ வந்து நான் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். அந்த படத்தை நான் வந்து மலையாளத்துலேயும் பார்த்துருக்கேன். இப்போது சமீபத்தில் கூட பார்த்தேன். ஸோ காதலுக்கு மரியாதையோட கிளைமேக்ஸில் அந்த மியூசிக் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக நம்மளை வந்து டச் பண்ணும். அண்ட் ரெண்டு பேர்த்தோட அந்த அந்த ஸ்க்ரீனில் இருக்க எல்லாரோட எமோஷன்ஸும் மியூசிக்காகவே இவர் பண்ணுவார். ஷாலினி மேமோட தவிப்பாக இருக்கட்டும், அந்த தொண்டைக்குழி கூட ஒரு ஒரு ஏறி இறங்கும், அதை இவர் மியூசிக்கில் கன்வே பண்ணார், அந்த தயக்கத்தை. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்க மாட்டாங்க, அந்த ஒரு தயக்கம், ஆனால் அந்த ஒரு லவ் பரிதவிப்பு, இவங்க ரெண்டு பேர்த்த ஸ்ரீவித்யா மேம் பார்க்குறதா இருக்கட்டும், ஷாலினி மேமோட அவங்க அம்மா பார்க்குறதா இருக்கட்டும், அவங்க அண்ணனுங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அவங்க ஒரு பார்க்குற பார்வை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மியூசிக்கலாகவே அதை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். அது நமக்கு அந்த சீனாக பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். இவர் மியூசிக் கொடுக்கும்போது என்னென்னா உண்மையிலே நமக்கு தொண்டைக்குழி விற்க ஆரம்பிச்சிடும் அந்த சீனை பார்க்கும்போது. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப மியூசிக்கலி நான் ரெஃபரன்ஸாகவே கொடுப்பேன். மலையாளத்தில் பாருங்கள், ஹிந்தியில் பாருங்கள், தமிழில் பாருங்கள், ஏன் இந்த அதே ஆக்டர்ஸ் தான், அதே ஷார்ட்ஸ் தான், ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அங்கே மியூசிக் டைரக்டர்ஸ் வேறு. எந்த இடத்துல சைலண்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல என்ன மியூசிக் வரணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணுன்றத ராஜா சார் நமக்கு அது ஒரு கிளாஸாகவே எடுப்பார். இன்ன வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அது ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் மரியாதையோட கிளைமேக்ஸ் அதே போல் அவங்க ராதா மேம் வருவாங்க, அந்த ஊரில் காலை எடுத்து வைக்கும்போது ஒரு புல்லாங்குழல் இசை வரும், இவர் அதுக்கு கொடுக்குற அந்த ஒரு சிலிர்ப்பு நிறைய சொல்லிட்டே போகலாம். நாயகனாக இருக்கட்டும், மூன்றாம் பிறையாக இருக்கட்டும், தளபதி இப்போது சமீபத்தில் திருப்பி நான் என் பையனுக்கு கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், தளபதியாக இருக்கட்டும். ஏன்னா தளபதியில் எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்கும். ஒரு அம்மா பையன் சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லவ் இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கும், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் எலமெண்ட் இருக்கும், ஒரு குரோதம் இருக்கும், அந்த வில்லனுக்கு கூட ஒரு இது இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு படம் அது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. வேறு சில படங்கள் இந்த உணர்வுகள்லாம் அவருடைய இசை தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தனித்துவமாக தெரியுது. இப்போ காதல் நிறையா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, சந்தோஷம் தெரிஞ்சது, நகைச்சுவை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை மியூசிக்கில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார். கரகாட்டக்காரன் மியூசிக் கேட்டாலே நமக்கு வந்து என்னென்னா அந்த காமெடி சீன் ஆகும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு தனித்துவமாக பார்க்குறேன் ராஜா சார்கிட்ட. ஏன்னா நகைச்சுவைக்கு மியூசிக் போடுறது ரொம்ப பெரிய விஷயம், அதை ரொம்ப அசால்ட்டாக கையாண்டிருப்பார் நிறைய படங்களில். மைக்கேல் மதன காமராஜனாக இருக்கட்டும், கரகாட்டக்காரனாக இருக்கட்டும், நிறைய படங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோகம்ன்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது சரியான விகிதத்தில் நம்ம வந்து தொட்டால் தான் அது எமோட் ஆகும். கொஞ்சம் ஓவர்டு பண்ணாலுமே அது வந்து என்னென்னா மெலோ ட்ராமாவாகிடும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவர்டு பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மியாக பண்ணால் அந்த எமோஷன்ஸ் வராது. சரியான விதத்தில் தொடுறதுன்னா ராஜா சார் தான். என்னால் இன்னமும் சில பாடல்களை முழுசாகவே கேட்க முடியாது. பூவே பூச்சுடவான்னு ஒரு பாடத்தில் அந்த பூவே பூச்சுடவா பாட்டு, அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன்னா எனக்கு தொண்டை அங்கேயே விற்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நான் கேட்க என்னால் முடியாது. அதே போல் அன்புள்ள ரஜினிகாந்தில் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு கடவுள் உள்ளமே, அந்த பாட்டை நான் எப்போ கேட்டாலும் எனக்கு என்ன அறியாமலே கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. ஸோ எனக்கு அவரோட தனித்துவம் அப்படின்னா